என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி ஏன் தரப்படுகிறது? மக்கள் பார்க்க வேண்டும், பழக வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது தரப்படுகிறது. இன்றைக்கு இது யோகம் உலகம் பூராவும் எடுத்து செல்லிவிட்டார்கள். யோக விழா கொண்டாடுகிறார்கள். நமக்கே உரித்தான கலை இன்றைக்கு வெளிநாட்டினிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. ஜூன் 21 யோக தினம் உலக மக்கள் கொண்டாடுகிறார்கள். நம்ம விட வெளிநாட்டிலே இதுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். இன்னும் சற்று நாளில் கலை அவங்க கலையோ என்று போய்விடும். புதிதாக இந்த ஆசனங்களை மாற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். தனுர் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. காலை மடக்கி பிடிங்க, இறுக்கி பிடிக்கணும் காலை. இப்படி கேட்ச் யுவர் லெக், போத் தி லெக். யூ கேன் டூ தனுராசன். காலை சேர்க்கப்படாது, அப்படியே இருக்கணும். ப்ளீஸ் மூவிங் தி பாடி அப் அண்ட் டவுன் ஸ்லோலி. தலையை முன்னு கொண்டு போ. அப்படிதான். அப்படியே ஆடு நல்ல. குட். காலை சேர்க்கக்கூடாது. காலை விரிச்சபடியே இருக்கணும், காலை சேர்க்கக்கூடாது. தனுராசனம். குழந்தையினுடைய வெயிட் புறம் வயிற்றுக்கு வந்துடுது. தனுராசனத்தில் ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யப்படுகிறது. செஸ்ட்டு நல்லாக விரிக்கப்படுகிறது. நுரையீரல் நன்றாக விரிவடைகிறது. ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது. எத்தனை ஒரே ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் செம்மையாக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்புங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாருங்கள். அப்படியே படுத்துக்கோ. கால் அப்படி சிக்கனை பிடிக்கணும், காலை அகலப்படுத்தணும். அப்படியே இழு, பின்னால் தலையை தூக்கு. அப்படிதான். மேலே பாரு. கீழே காலை இறக்கப்படாது, அப்படியே வச்சுக்கணும். குட். தனுராசனம். தனுர் என்றால் வில். வில் எதிரியை கொல்லும். இந்த வில் நோயை கொல்லும், ஆரோக்கியத்தை மேலிடும். தலை மேலே பாரு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள். எழுந்து உட்காரே. அப்படியே அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காருங்க. வஜ்ராசனத்தில் முட்டில் கை வை. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எத்தனை ஆசனங்கள், எத்தனை உறுப்புகளை செம்மைப்படுத்துகிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு உறுப்புகளை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள அத்தனை உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளையும் செம்மைப்படுத்துகிறது. சரியாக வேலை செய்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது யோகாசனம். அவைகளிலே நோய் ஏற்பட்டாலும் அவை முழுமையாக நீக்கப்படுகிறது என்பதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆரோக்கியம்தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம் காரியங்களை செம்மையாக செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்லாத மனிதன் எப்படி ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாது. உடல் ஆரோக்கியம் முக்கிய பேசிக், அடிப்படை உரிமை. அவை வேண்டுமென்றால் அனுதினமும்
காலையிலும் மாலையிலும் யோகாசனங்களை செய்து உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.